இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹூலின் கிச்சனில் மஷ்ரூம் பெப்பர் மசாலா செய்யலாம். ஏன்னா மிதமான சூட்டில் நான் மஷ்ரூம் அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணியிருக்கேன், கேப்சிகம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனை வச்சுக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் மஷ்ரூமுக்கு கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ண போனால் இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கணும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை ஆட் பண்ண போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி கேப்சிகம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ரெண்டும் நல்லா வதங்கணும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா கிண்டிட்டு மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், பெப்பர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு கொத்து கருவேப்பிலை. கலருக்காக நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். கட் பண்ணி வேக வச்ச மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாலாம் பெரட்டி இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து மஷ்ரூம் குக் ஆகணும். பார்க்கலாம். பாருங்கள், மஷ்ரூம் வந்து நான் கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றலை, நல்லா தண்ணி விட்டு நல்லா இருக்குது. இது தண்ணி ஊற்றக்கூடாது, இதுவே தண்ணி விடும். நல்லா மசாலா பெரண்டி கிரேவி வர அளவு வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குக்காகி மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். ஃபேண்டாஸ்டிக் மட்டன் பெப்பர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து தோசை கூட வச்சு சாப்பிட போகிறோம்.